Glory to Christ பண்ணலாம். கிறிஸ்து பிரானமுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த ஒலிநடாவை கேட்கிற யாவரையும் கிறிஸ்து பிரானின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். I greet all those who are listening to these tapes in the name of Christ Branham the Lord. முதலாவதாக நம்ம மேசியாவை சந்திக்கிற வரைக்கும் First of all, till we meet our Messiah, நாம் ரிஜெக்டர்ஸ் கூட சேரக்கூடாது. இந்த சத்தியத்துக்கு விரோதமாக இருக்கிறவங்க யாருடனும் நம்ம சேரக்கூடாது. First of all, we should never join the company of the rejectors and all those who are against this truth. We should never join with them. அப்படி மேசியா வர்றதுக்குள்ளே நம்ம ரெஜெக்டர்ஸ் எல்லாம் தனியாக ஒதுக்கி வைக்கலன்னா அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இருந்தால் மேசியாவை காண முடியாது. And if you don't separate yourself from the rejectors till the Messiah comes, then you cannot see the Messiah at all. அதாவது get out of the group of rejectors over into the promise before Messiah can ever be manifested before them. You see it. அந்த புறக்கணிக்கப்பட்டவர்களை விட்டு விலகி வாருங்கள். நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு செல்வதற்காக அந்த மேசியா வருவதற்கு முன்னதாக நீங்கள் விலகி வாருங்கள். அதாவது குறிப்பாக நம்ம பிரணாம் அசம்பிளியில் இருக்கிறவங்க விட்டு இருக்கிறவங்க எல்லாரையும் நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம். And especially we reject all the people who belong to the assembly of Branham. அதாவது நம்ம பிரணாம்ன்ட்டு அவரை குறைவா பேசல. And we are not speaking anything against him. அவர் ஒரு ஊழியம் செய்கிறாரு. He is doing a ministry. அதே நேரத்தில் in the same time பிரணாம் அசம்பிளியில் இருக்கிறவங்க எல்லாரும் ரிஜெக்டட் லிஸ்ட்ல வந்துட்டாங்க. And at the same time all the people who belong to the assembly of Branham, they have come into the list of rejectors. இப்போ more than 9 years ஆயிடுச்சு. And now the time has passed and crossed beyond 9 years. அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். And we foresaw and we thought they will be coming. இனிமேல் அவங்களுக்காக வெயிட் பண்ண முடியாது. And we cannot wait for them henceforth. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, another matter, if you ask me what's it, செவன்த் ஏஞ்சல் பிள்ளைங்களுக்கு இது எஃபெக்ட் வராது. And this will not have any effect on the children of brother seventh angel. இத நான் 9 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். And I have professed this word 9 years back itself. அவங்களும் ஒரு ஊழியம் செய்றாங்க. They are also doing a ministry. அத நான் பின்பு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். And later on I'll explain you regarding that. அதாவது அவங்க பிள்ளைகளுக்கு இந்த ரூல்ஸ் எஃபெக்ட் பண்ணாது. And this rules will not be applicable to their children. மற்றவங்க அவங்க பிரணாம் அசம்பிளியில் இருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் இந்த ரூல்ஸ் எஃபெக்ட் ஆகும். And this rules will be affecting all the members those who are in the assembly of Branham. அவங்க மாம்ச பிரகாரமா எனக்கே அல்லது மற்ற பிலீவர்ஸ்க்கு க்ளோஸாக இருந்தால் கூட அவங்க வர முடியாது. And carnally they may be very close to me or other believers, still they cannot come at all. அவங்க மேலே மாம்ச பிரகாரமா எந்த விரோதமும் கிடையாது. And we don't have any enmity against them in a carnal way. அதாவது we want to meet our Messiah. அதாவது நாங்கள் எங்களுடைய மேசியாவை சந்திக்க நாங்கள் விரும்புகிறோம். அந்த சந்திப்புக்கு இது இடையூறாக இருக்கும். எவங்களோட நம்ம சேர்ந்தா அது இடையூறாக இருக்கும். And if we join with them, this will be a cause of stumbling for us to meet the Messiah. அதாவது இந்த ரூல்ஸ் எப்படின்னா நான் இதை இப்போ சொல்லல. And how these rules are applied, I'm not mentioning just now. 9 yearsக்கு முன்னாலேயே இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். Even 9 years back itself I proclaimed this word. அதனால அதை மெயின்டைன் பண்ணுவோம். So you should maintain that. இத சாது பிரதர்கிட்ட நான் வரேன்னு சொல்லியிருக்கிறேன். I told brother Sadhu that I'll be coming there. அவரை மீட் பண்ண பிறகு after meeting him
he will be, அது அவங்கள அவர் எக்ஸெப்ட் பண்றது அல்லது ரிஜெக்ட் பண்றத பொறுத்து தான் இருக்குது. And later on it will depend upon whether he accepts it or rejects it. ஆனா அவங்க அசெம்பிளிலையும் And in his assembly also, particularly அவர் பேர் என்னது, சுதா சாது சேகர் சேகர் வந்து ரிஜெக்டட். Sagar is already rejected. Sagar will not come in this truth. சேகர் இந்த சத்தியத்தில் அவர் வர முடியாது. அதே மாதிரி இண்டிவிஜுவலா எடுத்துக்கிட்டா பிச்சை வர முடியாது. If you take individually, even Pichai cannot come into this. சேவியர் வர முடியாது. And Xavier cannot come into this. அவங்க மேல மாம்ச பிரகாரமா எந்த விருப்பம் கிடையாது. Carnally, I don't have any enmity against those brothers. அதே மாதிரி ஜான்சன் வர முடியாது. And similarly, even Johnson cannot come in. அதே மாதிரி குருடியா வர முடியாது. And similarly, even Gurudia cannot come in. அவர் பேர் என்ன, சத்யநாராயணன் வர முடியாது. And even Satyanarayana also cannot come in. மற்றபடி இண்டிவிஜுவலா நிறைய நேம் நான் சொல்லலாம். And apart from this, I can mention lot of names individually. தரங்கம்படியில வர முடியாது. And the people of Tarangambadi also cannot make an entry in. குணசேகரன் அசெம்பிளியில இருந்து யாரும் வர முடியாது. And even the people who belong to the Gunasegaran assembly, none of them can come in. இன்னும் நிறைய சொல்லலாம். And many people can be mentioned. அதாவது யார் இந்த சத்தியத்தை ரிஜெக்ட் பண்ணாங்களோ, that is to say, who all rejected this truth, அவங்களெல்லாம் நாங்க சேர்க்க மாட்டோம். and we will not allow them to come into our church. அதனால that's why எல்லாம் இந்த ரிஜெக்டட் ரூட் நாங்க விலகி இருக்க போறோம். and we are going to separate ourselves from the group of rejectors. அப்பதான் நாங்க எங்க மேசியாவை மீட் பண்ண முடியும். then only we will be able to meet our Messiah. Brother Thomas is going to come. கிறிஸ்து தாமஸ் வரப்போகிறார். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். already you are knowing that forerunner, first he must recognize the Messiah. முதலாவதாக முன்னோடியானவர் அந்த மேசியாவை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அப்புறம் மத்தவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டும். then only he will introduce the Messiah to you. அதாவது ஜான் தி பாப்டிஸ்ட் எப்படி ப்ரோக்ளைம் பண்ணாரோ, that is how John the Baptist proclaimed, அதே மாதிரி இந்த forerunner ப்ரோக்ளைம் பண்ணுவார். and similarly in the same manner this forerunner also will proclaim it. ஜான் தி பாப்டிஸ்ட் எப்படி இவர்தான் தேவ ஆட்டுக்குட்டி என்று அடையாளம் காட்டினாரோ, and the way John the Baptist recognized and shown the identity, telling that he is the Lamb of God who carries the sins of this world. அதாவது அதே மாதிரி similarly in that same way, இதனுடைய ஃபைனல் எவிடன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதனுடைய கடைசி பிரமாணம், the last evidence of this, what is it? ஃபைனல் எவிடன்ஸ் வந்து, the final evidence is இயேசுவை, அதாவது முகமுகமாக கிறிஸ்து வரும்போது அவரை முகமுகமாக காட்ட வேண்டும். that is, when the Christ is going to come, the forerunner should show him face to face. ஜோசோ வந்து இப்போ வந்து மூணாவது யாத்திரை நடக்கிறது. now the third exodus is going on. அந்த மூன்றாம் யாத்திரையில, in this third exodus, மூன்றாம் யாத்திரை படிக்கலாம். okay, now we'll read this. another John the Baptist is coming. இன்னொரு யோவான் ஸ்நானகன் வருகிறார். and he will cry out exactly as did the first forerunner. முதல் முன்னோடியானவர் அழைத்தது போலவே அவரும் சத்தமிட்டு அழைப்பார். we know that he will, because of what the next verse says. அவர் நிச்சயமாக செய்வார், ஏனென்றால் நமக்கு தெரியும் அடுத்த வாக்கியத்தில் என்ன உரைக்கப்பட்டுள்ளது என்று. the ministry of John the Baptist is a typical example of the
forerunning ministry. அந்த யோவான் ஸ்நானகனுடைய ஊழியமானது அது ஒரு மாதிரி கொண்ட ஊழியமாக இருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் நடக்க வேண்டிய ஒரு ஊழியத்துக்கு அது மாதிரியான ஊழியமாக இருக்கிறது. At this end time, இந்த கடைசி நாட்களில் the forerunning ministry to the second coming will be exactly in the same pattern of the ministry of John the Baptist. இந்த கடைசி நாட்களில் முன்னோடியுடைய ஊழியமானது சரியாக அதே விதமாக அமையும். எப்படி என்றால் யோவான் ஸ்நானகனுடைய முன்னோடியின் ஊழியம் போலவே அது அமையும். அதாவது ஜான் தி பாப்டிஸ்ட் எப்படி முகமுகமாக காட்டினாரோ மேசியாவை, That is to say, the way John the Baptist had shown Messiah face to face, இந்த ஃபோரனர் கடைசி ஃபோரனருடைய ஃபைனல் எவிடன்ஸ் கூட and the last forerunners final evidence also, கிறிஸ்துவை முகமுகமாக காண்பிக்கிறதாம். and it also means that the Christ will be shown face to face. ஃபேஸ் டு ஃபேஸ். அப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் காமிக்கிறோன்னா இந்த ரிஜெக்டட் சட்டை கூட நாங்கள் சேரக்கூடாது. And if we have to show the Messiah face to face, then we should never join with the group of the rejectors. இதாவது இதை வேணும்னு நாங்கள் செய்யல, வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் செய்கிறோம். We are not doing this intentionally, we are just doing it as per the word. அதாவது மேசியாவை நாங்கள் கண்டிப்பாக காண்பிப்போம். இந்த ஃபோரன்னருடைய ஃபைனல் எவிடன்ஸ் கூட கிறிஸ்துவை முகமுகமாக காண்பிக்கிறது தான். Definitely we will show the Messiah, and the final evidence of this forerunner is to show the Messiah face to face. அதாவது இதை நான் சாதாரணமாக சொல்லலை. I am not telling this in an ordinary manner. ஃபர்ஸ்ட் டைம் செவன்த் சீல படிக்க, அதாவது செவன்த் சர்ச் ஏஜஸ் படிக்கும் போது, First time when I started reading the book of 7 church ages, அது 84க்கு முன்னாலேயே, that is before 1984 itself, இது என்னடா இது இயேசுவை முகமுகமாக காண்பிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. I thought, oh, how it's being written that Jesus is to be shown face to face. கிறிஸ்துவர் நாம் காமிக்கல, Christ Branham has not shown him. அவர் எப்படி ஃபாரினராக இருக்க முடியும்? How can he be a foreigner? அப்புறம் 84ல் பிரதர் தாமஸ் மினிஸ்டருக்கு வந்தேன். Then in 1984 I came to the ministry of Brother Thomas, அவரும் காமிக்கல. and he has also not shown him. அப்போ ஹூ இஸ் எ ஃபாரினர்னு நானே என் மனசுல கேட்டுக்கிட்டேன். Then I asked inside my mind, who's the forerunner then actually? ஃபாரினர் முகமுகமாக காண்பிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. And it is written that the forerunner has to show the Messiah face to face. அதாவது மெசேஜ் இருக்கிற பகுதியில் செவன் சர்ச் ஏஜஸ்ல இருக்கும். And it is written in the book of messengers in the part of 7 church ages, in the book of 7 church ages in the part of messenger, அதில் தெளிவாக எழுதியிருக்காங்க. and it has been written with clarity. அப்போ நான் யாருன்னு பார்த்தேன். Then I thought, who's that? அப்புறம் தான் ஐ கேம் டு நோ, அதாவது இந்த மினிஸ்ட்ரி, இந்த எலியாவுடைய வார்த்தை இன்னொருத்தரில் நிறைவேற வேண்டியது இருக்கிறது என்பதை உணர்ந்தேன். Then later on I felt that this ministry of Elijah has to be fulfilled in another person. ஃபர்ஸ்ட் எலியாவுக்கு 3 கமிஷன் கொடுக்கப்பட்டது. First Elijah was given 3 commissions. முதல் கமிஷன் டு அனாயிண்ட், The first commission was to anoint யெகூ ஆஃப் இஸ்ரேல், to anoint Jehu as the king of Israel. அப்புறம் another name I have forgotten. Tell me. And Elisha. Elisha has got 3 commission. ஒன்று அனாயிண்ட் இல்லை புக்கு பார்த்துடலாமா? ஜெய்சன் பண்ணி 19th chapter, in the 15th verse, Elijah has been given 3 commissions. I would like to read that and explain that. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்கு வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. Then the Lord told him, you go through Damascus, through the wilderness, go back and you anoint
Hazael as the king of Syria. Then he said, Jehu, the son of Nimshi, let him be anointed as the king of Israel. And another Then thing, then you will anoint Elisha. Elisha. And thirdly, you anoint Elisha in your place. These are the three commissions. அதாவது மூன்றாவது, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆல்பேல் மெகோலா ஊரான சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. பண்ணு. இந்த மாதிரி 3 கமிஷன் அவருக்கு கொடுக்கப்பட்டது. And like this, 3 commissions were given to prophet Elijah. ஆனா 3 அவர் நிறைவேற்றினாரா? And did Elijah fulfill all the 3 commissions? கிடையாது. Never. அதுல ஒரே ஒரு கமிஷன் மட்டும்தான் அவர் நிறைவேற்றினார். In that he fulfilled only one commission. அதாவது எலிஷாவை அனாயின்ட் பண்ணார். He anointed Elisha in his place. இந்த 2 கமிஷனை யார் நிறைவேற்றின? அவரை சாரி அதாவது எலியாவை மட்டும்தான் அவர் அனாயின்ட் பண்ணார். He anointed only Elisha. எலிசாவை மட்டும் அனாயின்ட் பண்ணாரு. He anointed only Elisha. மற்ற 2 கமிஷனை அடுத்த எலியாவுக்கு அவருக்கு விட்டுட்டாரு, எலிசாவுக்கு விட்டுட்டாரு. And rest of the 2 commissions were given to prophet Elisha to be fulfilled. ஏன் அது விட்டுட்டாரு? Why did he give up that? Why did he leave it? அதே மாதிரி தான் Likewise, in the same way, 7th angel தாமஸ் மரிக்க மாட்டான்னு சொன்னாரு. 7th angel brother Thomas proclaimed that he shall never die at all. Nobody can kill ன்னு சொன்னாரு. And he said nobody can kill him. யாரும் அவரை கொல்ல முடியாது என்று கூட சொன்னார். சாகாம போற ஒரு எலியா வரணும்னு சொன்னாரு. Then he said there has to be an Elijah who has to come, who has to go without dying. அது யார்? And who is that? இப்போ அந்த சாகாம போற எலியா, and now that Elijah who has to go without dying, அப்போ இனி ஒரு எலியா வர வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. that means it is written that another Elijah has to come. God's number is always 7. தேவனுடைய எண் எப்பொழுதுமே 7 ஆக இருக்கிறது. எலியா, first one is Elijah, எலிசா, second is Elisha, John the Baptist, third is John the Baptist, அப்புறம் கிறிஸ்துவர் நாம், Christ Branham, தாமஸ், Christ Thomas, அப்புறம் அதுக்கு அடுத்தது in myself it will come. The sixth one is, next to that is, the ministry will come in myself, in brother DJ Takaya. seventh இஸ்ரவேலுக்கு வரும். And the 7th Elijah will come to the Israel nation. God's number is always 7. God's number is always 7. தேவனுடைய எண் எப்பொழுதுமே 7 ஆக இருக்கிறது. இப்போ சாகாம போற எலியா அது இந்த மினிஸ்ட்ரியில, ஜோசுவா மினிஸ்ட்ரியில, 3rd எக்ஸோடஸ் ஜோசுவா மினிஸ்ட்ரியில நிறைவேறும். And the Elijah who has to go without tasting death, that will be fulfilled in the ministry of Joshua of the 3rd Exodus. ஏன்னா ஒரு எலியாவுல ஒரு வார்த்தை நிறைவேறாவிட்டால் அடுத்த எலியாவுல அது நிறைவேறும். Because if the word is not being fulfilled in one Elijah, that word has got to be fulfilled in another Elijah. இப்போ இதே क्वेश्चனை நானும் கேட்கலாம், எல்லாரும் கேட்கலாம். Now this question I can ask, and many others also can ask this. எலியாவுக்கு 3 கமிஷன் கொடுக்கப்பட்டது. The Elijah was given 3 commissions, ஆனா ஒன்னு தான் நிறைவேற்றினாரு. but he fulfilled only 1 commission. அடுத்த 2 அடுத்த எலியா ஃபுல்ஃபில் பண்ணாரு. And rest of the 2 commissions were fulfilled by other Elijah. அதே மாதிரி Likewise, in the same manner, இந்த தாமஸ்ல நிறைவேறாத காரியங்கள், all the events that were not fulfilled in the ministry of Christ Thomas,
அடுத்த எலியாவுல அது நிறைவேறும். and it will be fulfilled in the next Elijah. இந்த எலியாவை எப்படி கண்டுபிடிக்கலாம்? And how will you find out this Elijah? ஏன்னா வேற சான்ஸ் கிடையாது. Because there is no other way, no chance. தேவனுடைய வார்த்தை நிறைவேறி தர வேண்டும். And it is said that the word of God has to be fulfilled. ஏன்னா அந்த எலியாவுல நிறைவேறாத காரியங்கள், And all the events that were not fulfilled in that Elijah, பிரதர் தாமஸ்ல நிறைவேறாத காரியங்கள், and the events that were not fulfilled in the ministry of Brother Thomas, அடுத்த ஊழியத்துல அடுத்த எலியாவுல அது நிறைவேறும். it will be fulfilled in other ministry and other Elijah. ஈவன் சிலர் கேட்கறாங்க தேர்ட் எக்ஸோடஸ் இன்னும் நடக்கவே இல்லைன்ட்டு. And even some people have been telling that the third Exodus has not happened at all. It has not started at all. தேர்ட் எக்ஸோடஸ் எலியா தான். The Elijah of the third Exodus is only, அவர் தான் யோர்தானை கடந்து, and he is the one who will enable you to cross Jordan, ஜனங்களை மேல கூட்டிட்டு போறாரு. and he is the one who is going to take the people to the top. இத 70 week ஆஃப் டேனியல்ல பேஜ் நம்பர் 50ல இருக்குது. And this is mentioned in the book of 70 weeks of Daniel in page number 50. But finally we are in the river now. ஆனால் கடைசியாக இப்பொழுது நாம் அந்த ஆற்றிலே இப்பொழுது இருக்கிறோம். He is going to raise up a new generation. அவர் தாமே ஒரு புதிய சந்ததியை எழும்ப பண்ணுவார். With Joshua to take them over. The law failed. அங்கே யோசுவாவை எழுப்புவார், யோசுவாவை கொண்டு செல்வார். அந்த இடத்திலே நியாயப்பிரமாணம் தோல்வியை கண்டது. Moses went with it. மோசே அதனுடன் தொடர்ந்து சென்றார். Moses failed. மோசேயும் தோல்வி அடைந்தார். Joshua took them over. We find out யோசுவா தாமே அவர்களை கொண்டு சென்றார். that the organization, but the Holy Spirit will get among the people. நாம் என்ன கண்டுபிடிக்கிறோம் என்றால் அந்த அமைப்புகள் மற்றுமாக அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜனங்களின் மத்தியில இறங்கி make her ready to go up cross Jordan. அவர்களை யோர்தானை கடந்து சென்று மேலே செல்லும்படிக்கு ஆயத்தப்படுத்துவார். இந்த மேலே செல்லும்படிக்கு கொண்டு போனது கிறிஸ்து பிரணாம் கொண்டு போகல. And to take the people to the top, Christ Branham never did this. பிரதர் தாமஸ் கொண்டு போற மேல. And Brother Thomas never took the people up. ஆனா அந்த வார்த்தையை பிரதர் தாமஸ் எழுதியிருக்கிறாரு. But that word has been written by Brother Thomas. இப்ப தேர்ட் எக்ஸோடஸ், ஃபர்ஸ்ட் எக்ஸோடஸ் வந்து என்ன? And now what is the first Exodus about? First Exodus nation to nation. The first Exodus is from nation to nation. அதாவது முதல் யாத்திரையானது ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசம் வரை. Second Exodus, The second Exodus, இரண்டாவது யாத்திரையானது, அதாவது spiritual Exodus. அது ஆவிக்குரிய யாத்திரை. That is a spiritual Exodus. Denomination to undenomination. That is from denomination to undenomination. ஸ்தாபனத்திலிருந்து ஸ்தாபனம் அல்லாத இடத்துக்கு கொண்டு செல்வது. Third Exodus தான் கீழ இருந்து மேல. And only the third Exodus takes the people from bottom to the top. இது கிறிஸ்து பிரணாமலையும் பிரதர் தாமஸ்லையும் நிறைவேறல. And this event was never fulfilled in the ministry of Christ Branham or Christ Thomas. மேல கொண்டு போறதுக்கு ஒரு ஜோசுவா வர வேண்டும். And there has to be a Joshua. He has to come to take the people to the top. அதாவது ஜோசுவா ஹைர் இஸ் a type of last day ministry. இங்கே யோசுவா என்று சொல்லப்படுவது கடைசி நாட்களின் ஊழியத்துக்கு மாதிரியாக உள்ளது. அதாவது ஜீசஸ் ரிட்டர்ன் ஆகும்போது இந்த ஃபோரன்னர் தான் ஜோசுவா, ஜோசுவா தான் ஃபோரன்னர். When Jesus returns, this Joshua will be the forerunner and the forerunner will be Joshua. அதாவது 141 பக்கத்துல 171வது பக்கத்துல, That is to say in the page number 171, what it says. ஜீசஸ் முகமுகமாக காண்பிக்கிறது இந்த ஃபோரன்னர் தான். And only this forerunner will be able to show Jesus face to face. அதாவது எப்பவுமே தேவன் ஒரு லீடரை வந்து நியமிக்கிறாரு. And always God appoints a leader. Up to the last step, someone to lead. Up to the last step,
someone has to lead. கடைசி அடி எடுத்து வைக்கும் வரை யாரோ ஒருவர் உங்களை நடத்தி செல்ல வேண்டும். 367வது பக்கத்துல And in the page number 367 it says, last step someone to lead. கடைசி அடி யாரோ ஒருத்தர் நடத்த வேண்டும். It says in the last step someone has to lead. அதாவது கடைசி மினிஸ்ட்ரி வந்து ஜோஷுவா மினிஸ்ட்ரின்னு இருக்குது. That is to say the last ministry is the ministry of Joshua. It is written as such. 381வது பக்கத்துல In the page number 381 அதுல எழுதி இருக்குது, it is written, ஜோஷுவா வந்து லாஸ்ட் மினிஸ்ட்ரி, அதாவது அந்த ஃபுல்னஸ் ஆஃப் கிரைஸ்ட பெற்றுக்கொள்ளுவாங்க அப்படின்னு எழுதிருக்குது. and it is written in the ministry of Joshua the people will receive the fullness of Christ. அப்படி தாமஸ் பிரதர் வந்து ஃபுல்னஸ் ஆஃப் கிரைஸ்ட அவர் பீரியட்ல பெற்றுக்கொள்ளல. And in the period of brother Thomas the people never got the fullness of Christ. பிரதர் கிறிஸ்துவனாம் பீரியட்ல கூட ஃபுல்னஸ் ஆஃப் கிரைஸ்ட பெற்றுக்கொள்ளல. Even in the period of Christ Branham people never received the fullness of Christ. ஆனா but இவர் தான் பிரதர் தாமஸ், அதாவது இந்த தேர்ட் எக்ஸடஸ் ஜோஷுவா தான் இந்த மினிஸ்ட்ரியை கம்ப்ளீட் பண்ண முடியும். and that is to say only the Joshua of third Exodus will be able to complete this ministry. அதாவது that is to say ஏழாம் தூதனுடைய சத்தம், the voice of seventh angel, page number 764. voice of the seventh angel, yes, Thomas will raise dead saints. ஏழாம் தூதனுடைய தொனியானது மரித்த பரிசுத்தவான்களை உயிரோடு எழுப்பும். The voice of the seventh angel, brother Thomas is going to raise the dead saints. ஆனா அதுக்கு முன்னால என்னன்னு கேட்டீங்கன்னா, but before that what is the fact? ஃபுல்னஸ் ஆஃப் கிரைஸ்ட் பெற்றுக்கொண்ட உடனேயே, as soon as people receive the fullness of Christ, Christ will appear. கிறிஸ்து தாமே பிரத்யட்சமாக காணப்படுவார். Christ will be visible amongst us. He will appear. Just a minute, brother. Okay. 5 and page number 765 now. அதாவது ஃபுல்னஸ் ஆஃப் கிரைஸ்ட பெற்றுக்கொண்ட உடனேயே, that is to say as soon as we receive the fullness of Christ, Christ will be visible. Christ will be visible amongst us. நம் மத்தியில பிரத்யட்சமாய் காணப்படுவார். எப்போ? when will this happen? ஃபுல்னஸ் ஆஃப் கிரைஸ்டை பரிசுத்தவான்கள் பெற்றுக்கொண்ட உடனேயே, as soon as the saints receive the fullness of Christ. அதாவது ஃபுல்னஸ் ஆஃப் கிரைஸ்ட பெற்றுக்கொண்ட உடனே தான் இவங்க வந்து ஃபுல்னஸ் ஆஃப் கிரைஸ்ட பெற்றுக்கொண்ட உடனே ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னா, கிரைஸ்ட் அப்பியர். the one thing will occur. What is that? Only when the people receive the fullness of Christ, Christ will be appearing on the scene. இது ஃபுல்னஸ் ஆஃப் கிறிஸ்துக்கு வழிநடத்துறதுக்கு ஒரு ஜோஷுவா வர வேண்டும். and Joshua has to come to lead the people towards the fullness of Christ. பேஜ் நம்பர் 381. in page number 381 அதுல சொல்றாரு, he mentions in that ஃபுல்னஸ் ஆஃப் கிரைஸ்டுக்கு ஒரு ஜோஷுவா வழி நடத்த வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. and Joshua has to lead the people towards the fullness of Christ. அந்த ஜோஷுவா ஃபுல்னஸ் ஆஃப் கிரைஸ்டுக்கு வழிநடத்தினா தான், and only if that Joshua leads the people towards the fullness of Christ, brother Thomas will appear on the scene. then only brother Thomas will appear on the scene. அப்பொழுதுதான் கிறிஸ்து தாமஸ் காட்சியிலே தோன்றுவார். வேதாகமம் என்ன சொல்றதுன்னா, what does the Bible say? Jesus appear அப்படினு இருக்குது. இயேசு கிறிஸ்து தோன்றுகிறார். he appears. Jesus appears. எப்ப தோன்றுவார்? when will he appear? அதாவது ஃபுல்னஸ் ஆஃப் கிரைஸ்டை ஜனங்கள் பெற்றுக்கொண்ட உடனே, சூப்பர் சர்ச்சில் உள்ள பீப்புள் பெற்றுக்கொண்ட உடனே கிறிஸ்து will be visible. when will he appear? as soon as the people of the super church receive the fullness of Christ, Christ will be visible. அவர் விசிபிள் ஆன உடனே தான், then when he is visible, then onwards அவர் வந்து கலிபோர்னியா, இங்கிலாந்து போன்ற கடலோர பிராந்தியங்களை மூழ்க செய்வார்.
Then only when he appears, he will drown the seashore places like California, London and so on. அப்புறம் வந்து டெட் சயின்ஸ் எல்லாம் ரேஸ் பண்ணுவார். Then after that, he will raise the dead saints. அவங்களே we are going to see our loved ones. பிறகு நாம் நம்முடைய அன்பானவர்களை நாம் சந்திப்போம். We will be seeing our beloved ones. நம்முடைய அன்பானவர்களை நாம் முகமுகமாக காணும் பொழுது, when we see our beloved ones face to face, நாமளும் சரீர மீட்பை பெற்றுக்கொண்டு, and then we also will receive our bodily redemption, meet our Lord in the air. பிறகு நாம் நம்முடைய ஆண்டவரை கர்த்தரை நாம் நடுவானத்திலே சந்திப்போம். Then we will meet our Lord in the air. நடுவானத்தில் நம்ம கொண்டு போறது பிரதர் தாமஸ் தான். And the one who is going to take us in the mid air is brother Thomas only. பிரதர் தாமஸ் நம்மளை எடுத்துக்கொண்டு சென்றாலும் கூட, even if brother Thomas takes us, then also அது கர்த்தர் நம்மை கொண்டு செல்லுது என்று தான் அர்த்தம். it means that the Lord himself is taking us. இப்போ இயேசு கிறிஸ்து நாம் பிரதர் தாமஸ், now Jesus Christ, Christ Branham and Christ Thomas, மூணு பேரும் மினிஸ்ட்ரி செஞ்சிருக்காங்க. and all the three have done a ministry. ஆனா அந்த தேவனுடைய வார்த்தை சொல்லும் பொழுது இந்த மூணு பேரையும் மிக்ஸ் பண்ணி தான் சொல்றது. And when the word of God mentions the message, it is mentioning only by mixing the messages of all the three. இப்போ இயேசு வந்து 5:16 நினைக்கிறேன். I think in 5:16 in 1 Corinthians 5:16 என்ன சொல்றது? இயேசுவை மீண்டும் மாம்ச சரீரத்தில் காண முடியாது. Hereafter we shall not see any man in flesh, not even Christ. அப்ப எப்படி கிறிஸ்து நாம மாறுறாரு? Then how does he get transformed as Christ Branham? How does he change into Christ Branham? ஏன்னா அவர் கின்ஸ்மேன் ரெடீமரா வர வேண்டியது இருக்கு. Because it is said that he has to come as a kinsman redeemer. வேற ஒரு சரீரத்தில் சந்திக்கப்பட்டாரு. But Christ Branham has gone to the throne. திரும்பவும் அவர் வர வேண்டியதா இருக்குது. And again he has to come. இன்னொரு சரீரத்துல வரணும். He has to come in another body. தாமஸ் சரீரத்துல வந்தாரு. And he came in the body of brother Thomas. இயேசு கிறிஸ்து நாம் தாமஸ். Jesus, Christ Branham and Christ Thomas. இயேசுவா வந்து நம்மளை ரட்சித்தார், நம்ம பாவம் மன்னிப்பு கொடுத்தார். He came as Jesus, he saved us and he gave us the he saved us from our sins, he forgave our sins. கிறிஸ்து நாம் வந்து மீட்பராக வந்தார். He came as Christ Branham as a redeemer. அதாவது ரிடீமிங், பாவத்தை தொலைப்பதற்கு அவர் வந்தார். He came to cast the sin off. அதாவது எப்படின்னா அந்த ரெடீமர் கடைசி வேளையில வந்து 2 goats will appear. That is to say, in the end time, in the time of atonement, 2 goats will be there. பிரதான ஆசாரியன் சிட்டே போடுவார். The chief priest will cast the lots. ஒரு கோட் வந்து பாவ நிவாரண பலியாக மரிக்கும். 1 goat will be dying as the atonement for the sin of the congregation. அது வந்து லேவியராகமம் 16 என்று எண்ணுகிறேன். I think it's being mentioned in the chapter of Leviticus 16. அதுல வந்து ஒரு ஆடு வந்து போக்காடாக விடப்படும். In that, 1 goat is being sent as the scapegoat. பாவ நிவாரண பலியாக கிறிஸ்து நாம் ரத்தம் சிந்தினார். And as a atonement of sin, Christ Branham shed his blood. இரண்டாவது, பாவ நிவாரண பலியில் இருந்த பாவங்கள் எல்லாம் போக்காடின் மேல் சுமத்தப்பட்டு வனாந்தரத்துக்கு அனுப்பப்பட்டது. Secondly, all the sins were that in the goat of atonement, they were all placed on the goat of scapegoat and it was sent to the wilderness. One Lord God, 2 Messiah எழுதியிருக்கிறது. In 1 Lord God, 2 Messiah it is written. நித்திய நீதியை கொடுப்பதற்கும், to give you the eternal justification. அதாவது நித்திய நீதியை கொடுப்பதற்கும், மரணத்தை ஒழிப்பதற்கும், and to put away the death, to abolish death forever.
பிரதர் தாமஸ் தான் அதை செஞ்சார். And only Brother Thomas did that. பிரதர் தாமஸ் உயிரோட இருக்கும் பொழுது When Brother Thomas was alive, நிறைய இடங்கள்ல மரணம் ஏற்பட்டது. in many of the places, the death came in. ஏன்னா Why? Because மரணத்தை ஒழிப்பதற்கும் நித்திய நீதி கொடுப்பதற்கும் பிரதர் தாமஸ் தான் வர வேண்டும். because only Brother Thomas had to come to abolish death and to give them eternal justification. மரண சாசனத்தை எழுதுகிறவன் The மறிக்க one- வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. It is written, the one who writes the document of death, he has to die. பிரதர் தாமஸ் வந்து தான் மரணத்தை ஒழிச்சார். Only Brother Thomas abolished death, only after his coming. அவர் தான் நித்திய நீதி கொடுத்தார். And he is the only one who gave the eternal justification. அதுக்கு அப்புறம் தான் Only after that, நாம படிப்படியாக எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். after that only we can overcome everything step by step. பை ஃபெய்த் By faith, Viswasanale, நாம இந்த உலகத்தை ஜெயிக்கலாம். and we will prevail over this world by faith. வியாதியோரம் You will have the sickness in you. எல்லா பிரச்சனைகளும் வரும். You will have lot many troubles in you. ஆனா எல்லா பிரச்சனைகளையும் நாம் மேற்கொள்ளுவோம். But we will prevail over all the troubles. அதுக்கு தான் ப்ரேயர் பண்ண உடனேயே எல்லாம் கிடைச்சிடாது. That's why when you pray, immediately you won't get the healing. God want to test your faith like Abraham. God wants to test your faith like Abraham. தேவன் ஆபிரகாமை சோதித்தது போல உன்னை சோதிக்க விரும்புகிறார். அந்த சோதனையில் நாம் ஜெயிக்க வேண்டும். And in that test, we have to win. அந்த அந்த ஜெயிப்பதற்காக தான் faith டெஸ்ட் பண்ணார். And to give you the victory, that's why he tested your faith. சில நேரங்கள்ல தாமதமாகலாம். Sometimes there will be a delay. அதாவது நாம ஜெபத்துல எதை வேண்டுகிறோமோ அதை கொடுப்பேன் என்று எழுதியிருக்கிறதே ஏன் கொடுக்கவில்லை என்று நாம் கேட்கலாம். And sometimes you may ask, it is written that when you pray, you will get it. But why did he not give you? You may be asking that. ஆனா அந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு முடிவு பரிந்தம் நிலைத்திருங்கள். But you catch out the word and stay steadfast till the end. ஒரு இது அந்த டயக்ராம்ல இருக்க அந்த டயக்ராம் எடு. From the mind to the heart, there is only one way. இருதயத்திற்கு செல்லும் போது விசுவாசமாகவோ அல்லது அவிசுவாசமாக மாத்திரம் செல்ல முடியும். When it enters your heart, it has to enter in only one way, either faith or unbelief. விசுவாசத்தையோ அல்லது அவிசுவாசத்தையோ அனுபவிப்பது நம்முடைய சுயாதீனம்தான். And to allow faith or unbelief, it is our independence, our own will. அதாவது நம்ம சரீரத்தில் வந்து 5 சென்ஸ் இருக்குது. And in our body, there are 5 senses. ஆத்மால 5 சென்சஸ் And இருக்கு. in the soul, there are 5 senses. சில நேரங்கள்ல Sometimes, இந்த சரீரத்தில் இருக்கிற 5 சென்ஸும் அதாவது பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், முகர்தல், உணர்தல். that is the 5 senses in the body: sight, seeing, hearing, tasting, smelling and touching. அப்புறம் ஆத்மாவுல 5 சென்ஸ் இருக்குது. And in the soul, there are 5 senses present: அன்பு, நிதானித்தல், கற்பனை, மனச்சாட்சி, ஞாபக சக்தி. affection, reasoning, imagination, conscience, memory. இந்த 10 சென்ஸ் சரீரத்தில் 5, ஆத்மாவில் 5 சென்சஸும் ஒத்துக்கொள்ளாட்டா கூட, தேவனுடைய வார்த்தையை ஒத்துக்கொள்ளாட்டா கூட, And in the 5 senses of the body as well as the 5 senses of the soul, if they do not even agree the word, then also நம்ம வேர்டை தான் பிலீவ் பண்ணணும். we have to believe only the word only. சில நேரத்தில் வேர்டு வந்து ஒத்து போகாது. Sometimes the word will not dovetail with these senses. என்னடா இது உணர்வே இல்லாம போகுது அப்படின்னு நினைக்கலாம். Sometimes you may think, oh, this is going without any sensation, without any feeling. தேவனுடைய வார்த்தைக்கு ரீசனிங் எல்லாம் பண்ணக்கூடாது. And you should never reason out the word of God. இமேஜின் பண்ணக்கூடாது. You should never imagine the word of God. எல்லாம் தேவனுடைய வார்த்தை தான் ஃபைனல். And
In all the cases, the word of God is the final one. அந்த வார்த்தை மட்டும் நீ நம்பிக்கொண்டு இருந்தே ஆனால், And if you keep believing only on that word, அது கிரியை செய்யாமல் திரும்ப தேவனிடத்துக்கு திரும்பாது. and without working, it shall never return to the Lord. அதனால That's why, நம்ம சென்சஸ் எல்லாம் அக்ரி பண்ணாட்ட கூட, even if our senses do not agree, அந்த தேவனுடைய வார்த்தை மேல தான் நம்ம நம்பிக்கை வைக்கணும். and we should keep our belief only on the word of God. ஒருவேளை நீ கண்ணால பார்க்கிறது கூட உண்மையா இருக்கலாம். Sometimes even the sight what you see with your eyes may be true. நாம கண்ணால பார்க்கறோம், காதால கேட்கறோம், இதெல்லாம் பண்றோம், இதுக்கெல்லாம் ஒத்து வரலையே அப்படின்னு நீ நினைக்கலாம். Sometimes you may think, oh, I see with my eyes, I listen with my ear, but still it is not dovetailing with this. ஆனா தேவனுடைய வார்த்தை அதை நிறைவேற்றாமல் தேவனிடத்துக்கு திரும்பவே திரும்பாது. But the word of God, without being fulfilled, it will never return back to the Lord. Many times it will happen. அநேக காரியங்களில் இவ்விதமாக சம்பவிக்கும். Many times it will happen so. என்னடா உணவே இல்லை, நம்ம நினைச்சே பார்க்கல, ரீசனிங் பண்ணல, இது இப்படி வந்தது அப்படின்ட்டு. You may think, oh, there is no sensation. I never thought of it. And how did this come like this? ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்குது. Because the word of God has so much of power in it. இப்போ உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, Now if you see all the happenings in this world, இதெல்லாம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. and these things are going towards destruction. நாம இதை வச்செல்லாம் கணக்கு போட முடியாது. And you cannot calculate seeing these events. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லி இருக்குது? What the word of God says. தேவனுடைய வார்த்தை சொல்லி இருக்குது, சாகம் ஒரு எலியா வர வேண்டும் என்று எழுதி. The word of God says there has to be an Elijah. He has to come without. He has to go without dying. தேர்ட் எக்ஸோடஸ்ல தான் மேல போவாங்கன்னு எழுதி இருக்குது. And it's written that the people will go to the top only in the third Exodus. செவன்த் ஏஞ்சல் தாமஸ் கூட நம்ம எல்லாருமே டெட் செஞ்சு எல்லாருமே வந்து மிடியர்ல போட்டு அவரை சந்திப்போம். And with seventh angel Thomas, we all the living saints and the dead saints will go to the mid-air and meet our Lord. இப்போ செவன்த் ஏஞ்சல் தாமஸ் வந்தா கூட, And even if brother seventh angel Thomas comes now, கிறிஸ்து பண்ணாம வந்ததாகத்தான் அர்த்தம். and it means that Christ Branham himself has come. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், Already I have mentioned about this. இயேசு, கிறிஸ்து பண்ணாம், பிரதர் தாமஸ், Jesus, Christ Branham and brother Thomas. மூணு பேரும் மூணு விதமான ஊழியத்தை செஞ்சிருக்காங்க. And all the three have done three types of ministry. ஆனா கிறிஸ்து செஞ்சதாகத்தான் அர்த்தம். But it means that Christ himself has done this ministry. அதை நம்ம தனித்தனியா பார்க்க முடியாது. And we cannot see that in a separate manner. தேவனுடைய வார்த்தை அவ்விதம் இணைத்து காட்டுகிறது. The word of God unites and shows us in that way. அதனால That's why, தேவனுடைய வார்த்தைக்கு இப்ப நடக்கிற காரியங்களை விட, and all the events that are occurring now, more than this, தேவனுடைய வார்த்தைக்கு தான் முதலிடம் கொடுக்க வேண்டும். and you should give the first preference only to the word of God. தேவனுடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். And you should be steady in the word of God. உலகத்துல என்ன நடந்தாலும் சரி, Whatever may happen in this world. இப்போ நம்ம சாக மாட்டோம்னு எழுதிருக்குது. And now it is written that we shall never die. Believe that on. Just believe it. அதை அப்படியே நம்புங்கள், அப்படியே விசுவாசியுங்கள். நீங்க சாவே மாட்டீங்க. You will never die. நீங்கள் மரிக்க மாட்டீர்கள். எந்த கொள்ளை நோய்கள் வந்தாலும் சரி, அது உனக்கு எஃபெக்ட் ஆகாது. Whatever pestilences may come, it will not have any impact on you. See, even now I am sick. இப்பொழுதும் நான் ஒரு வியாதி உள்ளவனாக இருக்கிறேன். I am very bold. ஆனால் நான் தைரியசாலியாக இருக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை மட்டும் நான் நம்பி இருக்கிறேன். I believe only the word of God. என்னை ஒண்ணும் செய்ய முடியாது. And nothing can do nothing against me. இந்த உலகமே என்னை எதிர்த்தா கூட ஒண்ணும் செய்ய முடியாது. Even the world comes against me, they cannot do anything against me. வியாதி வராதுன்னு சொல்லல. I never said the pestilence will never come to you. வியாதியை சிறைப்பிடிப்போம் என்று எழுதியிருக்கிறது. But it is written that we will put the disease into bondage. We will overcome the sin என்று எப்போது எழுதிருக்குது. And it is written we will overcome the sin. அதாவது சின்னெல்லாம் தேவன் அழிச்சிட்டாரு. God has erased all the sin.
நித்திய நீதி கொடுத்துட்டாரு. He has given you the eternal justification. நித்திய நீதியினுடைய அர்த்தம் என்னன்னா, What is the meaning of eternal நீ justification? ஒருபோதும் பாவமே செய்யவில்லை என்றுதான் It அர்த்தம். means that you never committed any sin at all. நீ நினைக்கலாம், ஓ நான் அந்த பொய் சொல்லியிருக்கேன், இந்த பொய் சொல்லியிருக்கேன், அப்படி பண்ணியிருக்கேன், இப்படி பண்ணியிருக்கேன் நினைக்கலாம். You may think, I spoke a lie in that way, like this, I did like this. Still, அதே நேரத்துல at the same time, நாம் ஒருவரையும் குற்றப்படுத்தக் கூடாது. you should never indict anyone. அப்படி குற்றப்படுத்தினால் If you indict anyone, தேவன் அந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். then the Lord will not accept that indictment. அவன் என் மகன் ஒரு பாவமும் செய்யவில்லையே என்று தான் சொல்லுவார். And he will say, my son has not committed any sin at all. அதனாலதான் That's why, விசுவாச துரோகம் எப்படி ஏற்பட that is, to understand the sets of third Exodus மூன்றாவது யாத்திரையின் அமைப்பை புரிந்து கொள்வதற்காக must understand the first Exodus. நீங்கள் முதல் யாத்திரையை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. Sets of first Exodus. முதல் யாத்திரையின் அமைப்பு என்னவென்றால், அதாவது இப்போ முதல் யாத்திரையில ஒரு மோசஸ் ஒரு ஜோசுவா. in the first Exodus there was a Moses and a Joshua present. That is nation to nation. அது ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசம் கொண்டு செல்வது, taking the people from one nation to the other nation. Second Exodus, And in the second Exodus, கிறிஸ்துவனாம் Moses of second Exodus, Christ Branham was the Moses of second Exodus, Brother Thomas and Brother Thomas, is Joshua of second Exodus. he is the Joshua of second Exodus. அப்புறம் third Exodus பார்த்தீங்கன்னா, Then if you look at the third Exodus, அதாவது இப்போ second Exodus என்னன்னா denomination to undenomination. and what is the second Exodus? Taking the people out of denomination to the undenomination. Third Exodus In the third Exodus, பூமியிலிருந்து மேல. taking the people from the earth to the sky, to the top. இப்போ பிரதர் தாமஸோ கிறிஸ்துவனாமோ இந்த ஊழியத்தை செய்யல. And now Brother Thomas nor Christ Branham, both have never did this ministry. தேர்ட் எக்ஸடஸ் மோசஸ் வந்து பிரதர் தாமஸ்ன்னு 1131 பேஜில் ஒன்லாடு ஒட்டுமை செயலை சொல்லுது. In One Lord God Two Messiah, in page 1131, it is mentioned as Brother Thomas is the Moses of third Exodus. இங்க பாரு, மோசஸ் ஜோசுவா, Moses, Joshua, கிறிஸ்துவனாம் பிரதர் தாமஸ். then Christ Branham, then Brother Thomas. தேர்ட் எக்ஸடஸ் மோசஸ் வந்து பிரதர் தாமஸ். And in the third Exodus, Moses, Brother Thomas. எங்கேயாவது எழுதியிருக்காங்களா தேர்ட் எக்ஸடஸுக்கு ஜோசுவா கிடையாதுன்னு எழுதியிருக்காங்களா? Is it mentioned in any place that there is no Joshua for the third Exodus? இருக்குது. It is. ஆனா அந்த தேர்ட் எக்ஸடஸ் அதனால தான் சொல்லியிருக்குது இந்த வார்த்தை எப்படின்னா, That's why this word has been mentioned as how understand the sets of third Exodus must understand the first Exodus. to understand the sets of third Exodus, you must understand the set of first Exodus. அப்ப அங்க ஒரு மோசஸ் இருந்தா இங்க ஒரு ஜோசுவா இருந்தாகணும். And if there was a Moses there, then here a Joshua has to be present. Moses Joshua first Exodus, Moses Joshua second Exodus, Moses, Joshua first Exodus, Moses, Joshua in the second Exodus. Moses Joshua third Exodus க்கு வரணும். And then even in the third Exodus, a Moses as well as a Joshua has got to come. அதே நேரத்துல In the same time, manifestations of God ஊழியமும் இருக்குது. the ministry of manifested sons of God is also there. பிரைடுக்கு மினிஸ்ட்ரி இருக்குது. And even there is a ministry for the bride. ஃபைவ்ஃபோல்ட் மினிஸ்ட்ரி இருக்குது. Even the fivefold ministry is there. இதெல்லாம் மறக்க முடியாது. You can never deny this. இப்போ பிரதர் தாமஸ் பீரியட்ல வந்து Now in the ministry of Brother Thomas, 6 தேவபுத்திரர்கள் அதர் தன் பிரதர் தாமஸ் நியமிக்கப்பட்டார்கள். other than Brother Thomas, 6 manifested sons of God were appointed. அவங்கெல்லாம் எங்க? Where are they? நிறைய பேர் சத்தியத்தை விட்டே போறாங்க. Many of the people have departed from the truth. சிலர் மரிச்சிட்டாங்க. Some people have died.
எங்க போட்டாங்க? Where did they go? அவங்களங்க Where are they? இப்ப அவங்க சத்தியத்திலே கிடையாது. Now they are not in the truth. only Philemon Raj is with us. Only Philemon Raj is with us. மத்தவங்கள எங்க? And where are the other people? அதாவது That is to say, இந்த தேர்ட் எக்ஸோடஸ்ல தான் அந்த manifestations of God ஊழியம். only in this third Exodus only, the ministry of manifested sons of God மணவாட்டியின் ஊழியம் and the ministry of the bride fivefold ministry எல்லாம் இருக்குது. and even the fivefold ministry is present in this. அதாவது ஹெட் ஸ்டோனோட கனெக்ட் பண்றதே இந்த manifested sons of God தான். That is, only the manifest sons of God are going to connect the bride with the headstone. அவங்க இல்லாம அவங்க தான் அந்த full பவரே கிடைக்குது. And only through them you are going to get the full power. இப்போ கூட Even now also, இந்த செய்தி வந்தது கர்த்தர் டைரக்டா கொடுக்கறாரு. this message is being directly delivered by the Lord. அந்த செய்தியை நம்ம கொடுக்கிறோம். And that message only we are delivering. கிறிஸ்து பிரணாமுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, And if you see the forerunner to Christ Branham, இந்த மினிஸ்ட்ரிக்கு எல்லாம் ஜனங்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க. and for this ministry only people used to select the ministers. ஆனா ஆஃப்டர் பிரதர் தாமஸ், But after Brother Thomas, ஹோலி ஸ்பிரிட் தான் இந்த ஊழியத்தை நியமிக்கிறது. and only the Holy Spirit is appointing this ministry. இந்த மினிஸ்ட்ரி யாரும் விரும்பினா அவங்களுக்கு கிடைக்காது. And nobody can take this ministry by choice. ஹோலி ஸ்பிரிட் அவங்களுக்கு மீனிங் அதாவது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. And only through Holy Spirit they have been given this ministry. அந்த ஹோலி ஸ்பிரிட் வச்சு தான் இவங்க பெற்றுக்கொள்ள முடியும். And only through this Holy Spirit they can receive this ministry. ஹோலி ஸ்பிரிட் வச்சு தான் இந்த ஊழியத்தை செய்ய முடியும். And only having the Holy Spirit they can do this ministry. It is directly the revelation is coming from God. இந்த வெளிப்பாடானது நேரடியாக தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. This revelation is coming directly from God. இப்போ பாருங்க, Only the third Exodus, Joshua will take his people from the earth to heaven. அவங்க அந்த fullness of Christ பெற்றுக்கொண்ட உடனே, As soon as the people receive the fullness of Christ, Christ appear, then Christ appears. அவர் டெட் செயின்ட் எல்லாம் ரேஸ் பண்றாரு. Then he will raise the dead saints. அப்புறம் கலிபோர்னியா இந்த இங்கிலாந்து எல்லாம் தண்ணிக்குள்ள மூழ்காட்டிருக்காரு. Then later he will submerge California and England. அடிச்சிட்டு Then after that, நம்ம லவ் டவுன்ஸ் எல்லாம் பார்த்த உடனே, then after seeing our beloved ones, நம்மளே மறுரூபமாக்கி we shall all be transformed. மேல கொண்டு போறாரு. Then he takes us to the top. We see the Lord. Then we meet the Lord in the Lord is middle. there. Amen. அதான் rapture. That's called as the நாம rapture. raptureல போறோம். And we are going in the rapture. இந்த சத்தியத்தை தெளிவா அறிந்து கொண்டவர்கள் மட்டும்தான் போக முடியும். And all the people who know this truth in clarity only will be able to take part in the rapture. சிலர் நினைக்கிறாங்க தாமஸ் பிரதர் மெசேஜ் போதும் அப்படின்ட்டு. Some people are thinking that the message of Christ Thomas is enough. அந்த ஜெஃபர்சன்வில்ல கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, And even in Jeffersonville, கிறிஸ்துவ மெசேஜ் போதும்னு நினைக்கிறாங்க. what they are thinking, they think that the message of Christ Branham is sufficient. இந்த காலத்து மெசேஜ் எப்படி? And how is the message of அதை this period? தெரிந்து கொள்ள வேண்டும். And you should know that. இது சரியா இருக்கா இல்லையா? Is it correct or not? இது ராங்னு யாராவது சொல்ல முடியுமா? Can anyone say this message is wrong? எங்கேயாவது ஒரு இடத்துல காமிங்க, நீங்க ஜோசுவா மினிஸ்ட்ரி தேர்ட் எக்ஸோடஸ் கிடையாதுன்னு எங்கேயாவது எழுதியிருக்காங்களா? You show me at any one place whether it is written that there is no ministry for Joshua in the third Exodus. கீழ இருந்து மேல கொண்டு போகணும்னு 70 week Daniel இருக்குது, Manifest Sons of God இருக்குது. In Manifest Sons of God as well as 70 weeks of Daniel, it's already mentioned there has to be a Joshua to take the people from bottom to the top. So many quotations I can show you. நிறைய குறிப்புகளை என்னால் காண்பிக்க இயலும். I can show you lot many quotations. Now time is not there. இப்பொழுது அந்த நேரம் கிடையாது. Time is not sufficient now. முடிந்தால் அடுத்த சாட்டர்டே
or Sunday I will show you. If possible, we shall show you next Saturday or the next Sunday. இப்போ இந்த தேர்ட் எக்ஸோடஸ்ல வந்து பிரைடு மட்டும் தான் வர முடியும். Now in this third Exodus, only bride will be able to take part in it. மற்றவங்க யாரும் வர முடியாது. Rest, none will be able to take part in this. இப்போ 4 லட்சம் 5 லட்சம்லாம் இந்த கொரோனாவுல சாகுறாங்க வராங்க. Now there are 4 lakhs or 5 lakhs people are dying in the corona. எந்த வியாதியும் நம்மள அணுகாது. But no disease will come ஏன்னா near us. நாம மரிக்க மாட்டோம்னு எழுதிருக்குது. Because it's already said that we shall never die. மரிக்க மாட்டோம்னு தேவனுடைய வார்த்தை சொல்றது. The word of God says we shall never die. மற்ற யாராவது எதுவும் சொல்ல முடியுமா? But can any other person say anything else? அப்படி சொன்னாலும் நடக்குமா? Then even if they say like that, will it take place? உன்னுடைய கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கலன்னு சொல்றாங்க. And they say the medicine has not been found out for corona. ஏன்னா சாகவே மாட்டேன்னு எழுதிருக்கு இந்த ஜாதி தேவத்துக்குள்ள போயா? And it's said that you will never die. Will you not accept this truth? இது தேவனுடைய வார்த்தை. This is the word of God. You will never die. நீங்கள் மரிக்கவே மாட்டீர்கள். You shall never die. Nobody can kill us also. யாருமே உங்களை கொல்ல முடியாது. You shall never be killed by anyone. ஆக்சிடென்ட்ல சாக மாட்டோம். Even the accident cannot kill you. பிரதர் தாமஸ் சொன்னதை இப்போ நான் சொல்றேன். Now I am telling the same thing what Brother Thomas said. ஏன்னா தாமஸ்ல அது நிறைவேறல. Because it was not fulfilled in Brother Thomas. அடுத்த ஏரியாவுல அது நிறைவேறல, அதனால தான் நான் சொல்றேன். And it will be fulfilled in the another Elijah. That's why I am telling you now. இந்த ஃபோரன்னர் ஜோசுவா எல்லாமே ஒண்ணுதான். And now this forerunner and Joshua, they all are same person. அதனால That's why இந்த மினிஸ்ட்ரியில பங்கு கொண்டவர்கள் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படுதல்ல போக முடியும். That's why all the people who took part in this ministry only will be able to go in the rapture. போல்டா இருங்க. You be very bold. தேவனுடைய வார்த்தை கட்டியே பிடிச்சுக்கோங்க. You just grip the word of God. ஒரு பிரேயர்ல நடக்கலன்னா If it is not taking place at one spot, முடிவு புரிந்து நிலைத்திருங்கள். you be steadfast till the end. வார்த்தை பிடித்துக் கொண்டிருங்கள். You catch hold of the word of God. அது நிச்சயமாக நிறைவேறும். Definitely it will be fulfilled. May God bless you all. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless all of you. God சொல்லிருக்கிறாரு rapture will take place. God said the rapture will take place. மத்ததா வானம் பூமி ஒளிஞ்சு போகும், என்ன வார்த்தை ஒருபோதும் ஒளிஞ்சு போகாது. The heaven and earth will pass away, but the word of God shall never pass away. நாங்கள் வார்த்தை நம்ப இருக்கிறோம். And we believe the word. இப்போ நம்ம தேர்ட் எக்ஸோடஸ்ல இருக்கிறோம். And now we are the third Exodus. இதுக்கு முன்னால தேர்ட் எக்ஸோடஸ் பத்தி எங்கயாவது பேசிருக்காங்களா? Now before this, did anyone speak about the third Exodus anywhere? We speak We are speaking that. and we walk. நாம் நடக்கிறோம், நாம் பேசுகிறோம். We are speaking and we are We walking. are going in the rapture. And we shall take part in the rapture. Nobody can stop it. யாருமே எங்களை தடுக்க முடியாது. Nobody will be able to stop us. God said so. தேவன் விதமாக உரைத்திருக்கிறார். It will happen. அது நடந்தே தீரும். Amen. Amen.